இப்படி திரும்பி இப்படி உட்காந்துக்கிறது கொல்லிமலை பார்த்துக்கிட்டு உட்காந்து பழ வளர்க்குற சுகம் இருக்குது பாருங்க. எப்படி இருக்கு? ஜம்முன்னு இருக்குமில்ல. படைத்தவனுக்கே பயப்பட மாட்டோம், அடுத்தவனுக்கா பயப்படுறோம். அடே அப்பா, வேற லெவல் கைஸ். அடுத்து இது சைடெல்லாம் இப்போ தாங்க முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது. பரவாயில்ல பரவாயில்ல. எப்படி மக்கள்ஸ், செம்மையாக இருக்குதா? அப்பா, அணு ஆயுதத்தை விட பேராபத்து அப்படின்னா நம்ம ஒன்று சொல்லலாம் மக்கள். அது என்ன அப்படின்னா வந்து இந்த பிளாஸ்டிக் தான் மக்கள். சாமி நானும் சூடு போல போட்டு இன்னைக்கு தாங்க. ஐயோ, புரியல. எப்படி? 2ஆம் நம்பர் சம்பா 36 போடுவீங்களா? 36 26 துண்டை வச்சு பாருங்க எப்படி சுற்றி விட்டு எப்படி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஓகேண்ணா. பயிர் நம்பி போச்சுங்க. போய் நிம்மதியாக போய் குளிக்கலாம். ஆயா கொண்டே அரப்பேஸ்வரர் கோயில் விட்டுட்டு வாங்க ஆக எங்கேயும் போகலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்லைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த வீடியோவில் இப்போ நம்ம கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஆகாயங்கை நீர்வீழ்ச்சியில் குளிக்க போகிறோம். பட் இப்போ நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னா நைனாமலையில் இருக்கேன். நாமக்கல்ல நைனாமலையில் இருக்கேன். இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? அங்கே ஆரம்பித்து அவ்வளோ தூரம் போகுது பார்த்தீங்களா? அந்த கொல்லிமலை மலை தொடருக்கு தாங்க போக போகிறோம். அங்கிட்டு போயிட்டு தி நெக்ஸ்ட் டே. ஓகே, ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடேங்க அப்பா, இங்கே பாருங்களேன், அந்த கோட்டிலிருந்து மக்களே அது வரைக்கும் இருக்குதுங்க கொல்லிமலை. செம. நேற்று அந்த நைனாமலையில் ஏறி பார்த்தப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு கொல்லிமலை பார்க்குறதுக்கு. சரி, ஓகே, வாங்க போகலாம். மக்கள்ஸ், வண்டி கொண்டாந்து ரோட்டு ஓரத்தில் நிறுத்திட்டு அங்கிட்டு பாருங்க கொல்லிமலைக்கு பக்கத்துலேயே உட்காந்து ஜாலியாக கொல்லிமலையில் வச்சுக்கிட்டு பல்லு வளர்க்க போகிறோம். வாங்க மக்கள்ஸ், இருக்கிற லைஃப்பை சந்தோஷமாக வாழணுங்க. சின்ன சின்ன மூமெண்ட்ஸை கூட என்ஜாய் பண்ணி செய்யணும். சரிங்களா? பல்லு வளர்க்குறத கூட பாருங்கள், அதுக்கு ஒரு லொக்கேஷன் தேர்ந்தெடுத்து மலைக்கு பக்கத்தில் உட்காந்து ஜாலியாக உட்காந்து இப்படி உட்கார மாட்டேன். எப்படி உட்கார அப்படின்னா அதாச்சும் பகுத் மாதிரி இப்படி திரும்பி இப்படி உட்காந்துக்கிறது கொல்லிமலை பார்த்துக்கிட்டு உட்காந்து பழ வளர்க்குற சுகம் இருக்குது பாருங்க. எப்படி இருக்கு? ஜம்முன்னு இருக்குமில்ல. மக்கள்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஆர்டர் இருக்குதுங்க, சொல்லிட்டு போகிறாங்க K7 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பாய். ஐயோ, வராங்க மக்கள்ஸ், திரும்ப வராங்க. ஐயோ, சரி, ஓகே, இருங்க. A few minutes later. ஆக்சுவலாக அவங்க வீடியோ நாங்கள் கவர் ஆக வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நான் டீசெண்டாக விட்டுட்டேன். நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் கொல்லிமலை வராங்களாமாங்க. நேற்று நம்ம போட்டிருந்த மீன் வீடியோ பார்த்துருக்குறாங்க. உங்கள் வீடியோ பார்த்து தான் கொல்லிமலையே வர. இப்போ உங்களை போய் தான் பேசிக்கிட்டு வர அப்படின்றாங்க. ஐயோ, வேற இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என்ன சொல்கிற, கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த சந்தோஷத்துக்கு ஈடாகாது மக்கள்ஸ். அது வேறு லெவல் தான். சரி, ஓகே, வாங்க கொள்ளால கேட்டு மேலே பணியாரம் சாப்பிடலாம், பசிக்குது. மக்கள்ஸ், அடுத்து பாருங்கள், இன்னொரு சப்ஸ்கிரைபர் பசங்க முன்னாடி போயிட்டு திரும்பி தப்பே நினச்ச முன்னாடி போய் நின்னாங்களா? ரைட், ஓகே, நம்மள தான் சரி யூடியூப் சேனலில் பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ப்ரோ, பேருங்க ப்ரோ? கலைங்களா? உங்கள் பேர் ப்ரோ? கரண். ஓகே, எங்கள் கொல்லிமலைங்களா? ஓகே, ரைட், ஓகே, முன்னாடி போங்க, பின்னாடியே வரேன். சரிண்ணா. ஓகே தலைவா, ஓகே, நன்றி. ஓகே, பார்க்கலாம். ஓகே, திருச்செங்கோடுங்களா? ஓகே, பாய். சரி, ஓகே, கொல்லிமலை வழியில் வருவீங்க, 2 நாள் கழிச்சு வரும். சரி, ஓகே. சரி தலைவா, சரி, ஓகே, வாங்க நம்மளும் போகலாம். நிறைய பேர் பாருங்கள், இந்த டைம் இந்த கிளைமேட் நல்லா சில்லாக இருக்கிறங்காட்டி நிறைய பேர் போகிறாங்க. ஓகே, பாய். ஓகே, பாய். சரி. ஐயோ மக்கள்ஸ், என்ன மக்கள்ஸ், நம்ம அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டோமோ? ஐயோ, இதுக்கு முந்தைய அந்த நம்ம வீடியோ வந்து மேக்ஸிமம் இந்த நாமக்கல் ஏரியா சரௌண்டிங்கில் அதிகமாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த திருச்செங்கோடு, நாமக்கல், கரூர், மேக்ஸிமம் கொங்கு பெல்ட்டில் தான் என்னோடய வீடியோ அதிகமாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று அங்கே உண்மையாக எனக்கு என்ன சொல்ல, தலைகால் பிள்ளையோட ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அப்படியே மிதப்பில் தான் இருக்கிறேன். அந்த போதையில், அந்த புகழ் போதைமாங்களா, அந்த மாதிரி லைட்டாக போதை எட்டி பார்க்குது. பட் இருந்தாலும் அதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன் மக்கள்ஸ். மயங்க மாட்டேன் மீன்ஸ் எனக்குமே நம்மளாக தான் இருப்பேன். யதார்த்தமாக தான் இருப்பேன். பட் என்ன சொல்கிறேன், அதான் சந்தோஷமாக இருக்கும் இருக்குது, அதை சந்தோஷமாக இருக்கும் போல மக்கள். இப்போலாம் வந்து நம்மளை பார்த்து அடையாளம் கண்டு பேசிட்டு போனால் மெயின் நம்மளை கண்டுபிடிக்கிற ரீசனே நம்ம வண்டி தானுங்க. இந்த பச்சை கலரை பார்த்து நேற்று ஒருத்தர் சரி, ஓகே மக்கள்ஸ்,
பெட்ரோல் பங்கில் தண்ணி பிடிச்சிக்க வேண்டியதான் மக்கள்ஸ். ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணும்போதெல்லாமாங்க அதாவது தண்ணி இல்லாத பக்கத்தில் தான் தண்ணி காசு போட்டு வாங்குவேன். தண்ணி இருக்கிற தண்ணி பிடிச்சிக்குவேன். முக்கியமாக இந்த பெட்ரோல் பங்கில் பிடிச்சிக்குவோம். அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஒரு நாளைக்கு 5 கேன் வாங்கினா 2 10 100 ஆச்சு. 100 மிச்சப்படுத்தலை பெட்ரோல் பங்கில் தண்ணி பிடிச்சோம் அப்படின்னா. வா அழகாக இருக்குதுல்ல மக்கள்ஸ். ஆக்சுவலாக இந்த மாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா இனத்தை சேர்ந்ததுங்க. லம்பாடின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். செமையாக போயிட்டுருக்குது வருங்க. ஜாவுன்னு கட்ட வண்டி பூட்டிக்கிட்டு டயர் வண்டி அருமையாக இருக்கு. ஏன்னா அந்த மாட்டுக்கு பேர் லம்பாடி தானே? என்னண்ணா வடக்கத்தி மாடா? ஓ வடக்கத்தி மாடு. அதான் மக்கள்ஸ், அதான் அந்த ஆந்திரா சைடு வடக்க தானே, அதனால் வடக்கத்தி மாடு நான் சொல்கிறேன். தெரியுது சூப்பராக இதில் மக்களே. சாமிக்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறான். இங்கிட்டிருந்து எப்படியே ஒரு 5-6 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே அப்படியே சரியான சில்னஸாக இருக்குது. மலைக்கு மேலே என்ன சில்னஸ் நம்மளுக்கு கிடைக்குமோ அந்த சில்னஸை இங்கேயே கிடைக்கும் மக்கள்ஸ். ஏன்னா எல்லாமே பாக்கு மரம் தானுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு மக்கள்ஸ். நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஜம்மன் இருக்கும். இதெல்லாம் என்ன மக்கள்ஸ், இன்னும் வரும் பாருங்க. பாக்கு மரம்லாம் அடர்த்தியாக இருக்குது மக்கள்ஸ். வருதுங்க காட்டுறதுங்க பாருங்களேன் எப்படி இருக்குது பாக்கு மரம். மக்கள்ஸ் சேவை முன்னாடி பாருங்க. கொல்லிமலை அந்த வழி இருக்குமில்லங்க, அந்த ஏர்பின் பெண்டெல்லாம் தெரியுது. அந்த சுண்ணாம்பு அடிச்சிருப்பாங்கல்ல வழியில் பெண்டுக்கு, அதெல்லாம் தெரியுது. இங்கெல்லாம் பாருங்களா ஆடாடாடாடாடா. பாக்கு மரம் வச்சா அந்த ஏரியாவே கூலிங்காக இருக்கும் மக்கள். நல்ல லாபமும் கூட. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூலிங்காகவும் இருக்கும். சரிங்களா? செமங்க. கொல்லிமலை வந்தாச்சு. வாவ் தெரியுதுங்களா? சைடில் அந்த வழி அந்த சின்னாம்பு கலரில் தெரியுது இல்லைங்க, அது வந்து பாதை தான். நம்ம மலைக்கு மேலே போகிறோம்ல அந்த பாதை என்னுடைய பெண்டு இருக்கு மேலேங்க, பெண்டு தான் அது. வந்தாச்சுங்க ஃபைனலி. காரவள்ளி ரீச் பண்ணியாச்சு. சூப்பர். பாருங்க போட்டிருக்கான் பாருங்க போர்டு. செம்மேட்டுக்கு 27 கிலோமீட்டர், அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு 37 கிலோமீட்டர் போகணுங்க நம்ம. அப்போ 37 கிலோமீட்டர் போகணும் நம்ம. பாருங்க மக்கள்ஸ், கட் அவுட்டில் பாருங்களேன். படைத்தவனுக்கே பயப்பட மாட்டோம், அடுத்தவனுக்கா பயப்படுறோம். மாட்டேங்க அப்பா வேற லெவல் கைஸ். அடுத்தது இது இந்த ஊர் அடிவாரத்தில் இருப்பாங்களா இல்லை மலைக்காரங்களான்னு தெரில. ஆக்சுவலாக அடிவாரத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்காங்க. சரி ஓகே மக்கள்ஸ், எழில்மிகு கொல்லிமலை உண்மையினிதே வரவேற்கிறது. வாருங்கள் செல்லலாம். கட் அவுட் ஜம்முன்னு வச்சுருக்காங்கப்பா. நல்லா வரல, சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மக்கள்ஸ். அடுத்து பாருங்கள், கொல்லிமலை வந்தாலே எனக்கு இந்த டைலாக் தான் ரொம்ப பிடிக்கும். கொண்டையூசி வளைவுகளும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறது. அதாவது கொண்டையூசி வளைவுகளும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. அந்த டைலாகை படித்தாலே அந்த கொல்லிமலை வைப்பு தானாக வந்துடும் மக்கள்ஸ். சரி வாங்க பயணம் பண்ணலாம். இதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து ஹில்ஸ் ஆரம்பிச்சது. ஹில்ஸில் தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து ஹேர்பின் பெண்டு தான். 72 பெண்டோ 82 பெண்ட் 72 நினைக்கிறேன். 72 ஹேர்பின் பெண்டுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம் வாங்க. ஒரு சில ஹேர்பின் பெண்டெலாம் சரியான வளைவாக இருக்கும். ஓகே கொண்டாட அழைக்கிறதா? ரைட், கொண்டாட வந்துக்கிட்டே இருக்கிறேன். வாங்க மக்கள்ஸ் போகலாம். ஹில்ஸ் ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கெல்லாம் பாருங்கள் ஜம்முன்னு எல்லாம். இந்த மரம் மாமரத்தோப்பு. செக் போஸ்ட் வந்து முன்னாடி இருக்கும் மக்கள்ஸ். ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் செக் போஸ்ட் இருக்கலாம். நாமக்கல் வனச்சரகம் முன்னாடி தான் இருக்குது. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிற வழி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுதான் மூங்கில். அடேங்க அப்பா மழை பெஞ்சு சும்மா மூங்கில் ஜம்முன்னு இருக்குங்க. அங்கே வாருங்களேன். ஐயோ செமையாக இருக்குது. ஃபுல்லாக மூங்கில் தான் தெரியுதா? இந்த பக்கம் மூங்கில் சூப்பருங்க. இதுதாங்க செக் போஸ்ட்டை கடந்து தான் போகணும். கடந்தாச்சு. சூப்பர் அப்பு. வாங்க போகலாம். ஹில்ஸில் வண்டி ஓட்டுறதே தனி சுகனானப்பா. சூப்பர். இந்த பக்கம் பூரால எரிஞ்சதான் மக்கள். இருங்க காட்டுறதுங்க, தெளிவாக காட்டுறேன். ஐயோ சரியான. இதெல்லாம் வந்து பெண்டு இல்லைங்க, இதெல்லாம் வந்து சும்மா இந்த மாதிரி. இதுக்குள்ள அந்த பைக் நிற்கிது பார்த்தீங்களா? இதுக்குள்ளே தாங்க ஃபுல்லாக எரிஞ்சது எல்லாமே. தெரியுதுங்களா?
இதெல்லாம் ஃபுல்லாக நான் உள்ளே நடந்தே போய் காமிச்சேன், ஃபுல்லாக எரிஞ்சிருந்துச்சு. வாங்க எதுக்கு பார்த்துட்டுலாமா. ஆக்சுவலாக வந்து காட்டு தீ வந்து கீழிருந்து இந்த பக்கம் எல்லா பக்கம் எரிஞ்சிருக்குதுங்க. சரிங்களா, எரிஞ்சிருந்துச்சு. அதெல்லாம் எரிஞ்சப்போ உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்போ தலைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் காமிக்கிறேங்க. ஏன்னா எல்லா இடத்துல நம்மளால் பார்த்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. இந்த இடம் தான் மேஜராக எரிஞ்ச இடமே இந்த இடம் தான். இந்த இடத்துக்குள்ள தான் நான் உள்ளே நடந்தே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். நம்மள மாதிரி யாராவது காட்டு தீ பார்க்குறதுக்கு தான் வந்திருப்பாங்களா, அந்த எரிஞ்சதை பார்க்கத்தான் வந்திருப்பாங்களா தெரியுது. எப்படி சொல்கிறது, அந்த மரமெல்லாம் வந்து தலையிலிங்க, அந்த மரத்தில் அந்த கொடிகள் மாதிரி தான் தலைஞ்சிருக்க மாட்டிருக்கு. சரி வாங்க அப்படி பேக் கேமராவில் காட்டுறாங்க. இங்கே பாருங்க மக்கள்ஸ், இப்போ அதாவது இயற்கையோட இம்பார்ட்டண்ட்டு நமக்கெல்லாம் இப்போ புரியும் நினைக்கிறேன். அதாவது அழிக்கிறது ஈஸி மக்கள்ஸ், அதை வளர்க்குறது தான் கஷ்டம். ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், குழியெல்லாம் வெட்டி வேப்ப மரமெல்லாம் வச்சுட்ருக்குறாங்க. இந்த இடத்துல வேப்ப மரத்தை வச்சுட்ருக்கு, நிறைய மரம் வச்சுருக்குறாங்க. அட பரவாயில்லையே, சூப்பர். அங்கங்கே குழி வச்சு நிறைய மரம்லாம் அங்கங்கே இதை பாருங்கள் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா, வேப்பங்கன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து அங்கங்கே ஃபுல்லாக மர செடிகள் வச்சுருக்காங்க. சூப்பருங்க, வாவ். இது உள்ளே நடந்து போனீங்கன்னு வைங்க மக்களே, ஃபுல்லாகவே எரிஞ்சு தான் கிடந்தது. இப்போ என்ன அப்படின்னா, இந்த செத்த மரம் இருக்குது தெரியுங்களா, அந்த செத்த மரத்திலிருந்து இறந்த மரத்திலிருந்து அடியில் அதுவும் முளைச்சி வருது. அதுபோக இங்கே பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் கிடக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கொண்டு வந்து வச்ச மரக்கண்ணாடு தெரியுது. பரவாயில்ல, ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுருக்குறாங்க மக்கள். சூப்பருங்க. சரிதான் மக்கள், சைடெல்லாம் இப்போ தாங்க முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது. பரவாயில்ல. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சார்பிலையும் மரம் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி வந்து மரங்கள் வந்து தன்னைத்தானே மரம் செத்தாலும் வேறு சாகாமல் இருந்த காரணத்தினால வேர்லேருந்து அப்படியே முளைச்சி வந்துட்டுருக்கு. சூப்பருங்க. சரி வாங்க போகலாம். மழை வர்றதுக்குள்ளே மேலே போயிடணும். பார்த்தா அப்படித்தான் மக்கள்ஸ் இருக்கும். ஆனால் மழை எப்படி வரும் எப்போ வரும்னு சொல்லவே முடியாது. ஆனால் மழை கர வேண்டிய டைமில் கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி மழை வந்தே தீரும். ஐ திங்க் கண்டினியூஸ் வேலையை ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் மக்கள்ஸ், அது இப்போ கடந்த மலை அது வந்து ஃபஸ்ட்டு கொண்டு பெண்டு. இப்போ நம்ம போகிறது வந்து 2வது கொண்டு பெண்டுங்க. மொத்தம் எத்தனைன்னு சொல்லி இருங்க பார்க்குறதுங்க. 72 பெண்டு தான் நினைக்கிறேன். ஏகப்பட்ட டைம் கொல்லிமலை வந்திருக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், சைடு எல்லாமே ஏன் வந்து மொட்டையாக கிடக்கு அப்படின்னா அதெல்லாம் எரிஞ்சது தான். அதான் பாருங்க, சரிதா, இதெல்லாமே எரிஞ்சதான். அங்கே பாருங்க மக்கள், மூங்கில் வீட்டில் எல்லாம் எரிஞ்சு போச்சு. இது மொத்தம் 70 கொண்டு வீசி போயிட்டு மக்கள். 72 இல்லை, 72 இல்லை, 82 இல்லை, 70 கொண்டு வீசி போயிட்டு. இதாக பாருங்க, இதெல்லாம் எரிஞ்சதானுங்க. அப்படி அவர் தான் வராருன்னு தெரியுது. இந்த ஆமணிக்காரர் வழி விட்டுருக்கணுமா இல்லையா? வாய்ப்பே இல்லை ராஜா, திரும்பி தான் வரணும். அவர் டேரெக்டாக வந்திருந்தாருன்னா அசால்ட்டாக திரும்பி இருப்பாருங்க. ஆமணிக்காரர் வந்து குறுக்கால சொதை போட்டார். சரியான பெண்டு மக்கள் இந்த இடம். லோடாக இருக்க மாட்டேங்குது, இழுக்க மாட்டேங்குது. மக்கள் இங்கே பாருங்க, சும்மா மழை பெஞ்சிச்சு அம்மன் இருக்குதுங்க. கொல்லிமலை பயங்கரமாக இருக்குது. கண்ணை கொள்ளை கொள்கிற அந்த பேரழகை பார்த்துட்டு என்னால் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லைங்க. ஐயோ எப்படி இருக்கு பாருங்க, சத்தியம் அப்படியே நம்ம நடந்து போயிட்டு இருக்குது. இது ஆகாயத்தில் நடந்து போகிற மாதிரி இருக்குதுல்ல. ஃபுல்லாக பாருங்க மக்கள்ஸ், எவ்வளோ கிரீனிஸ் பாருங்களேன். ஐயோ 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 ஐயோ, எங்கே பார்த்தாலும் கிரீனிஸுங்க. அச்சா, இதெல்லாம் என்ன சொல்கிறது மக்கள், சும்மையாலும் சொல்லுங்க, பிடிச்சிருக்கா இல்லையா? இங்கே பாருங்களேன், ஐயோ வேற லெவலுங்க. எப்படி மக்கள்ஸ், செம்மையாக இருக்குதா? அப்பா வங்கங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மேலே இந்த இடம் மட்டும் ஃபுல்லாக கறிக்கிருக்குது. அதாவது இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் ப்ளூ கலர் இருக்குது. இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் ஹில்ஸ் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கருக்கி நிற்குது. மழை வரும்னு நினைக்கிறேன். சரி வாங்க மக்கள்ஸ் பார்க்கலாம், போகலாம். சரி நம்மளும் வாங்கி இருந்தால் கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி ஆக்சுவலாக அப்படி கொடுக்கக்கூடாது, கொடுத்தோம்னா அதே பழக்கமாக போயிடும். இங்கே அம்மா உடச்சி போடுறாரு வருங்க. சரி வேறு லெவல் இல்லை.
சண்டை. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வந்து குரங்குக்கு வந்து தீனி, அதாவது அவர் செஞ்சது நல்லது தான், நல்ல சூப்பரான விஷயங்க. ஆனால் இப்படி போடும்போது என்ன மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா, இதுக்கு வந்து இந்த மாதிரி கார்லாம் வரும்போது டக்கு டக்குன்னு குறுக்கால போய் ஆக்சிடென்ட் ஆகிடுதுங்க. அதுதான் பிரச்சனையே. அவர் போட்ட பிளாஸ்டிக் போய் நான் எடுத்துட்டேன் மக்கள். ஆக்சுவலாக அண்ணன் செஞ்சது எவ்வளோ நம்மே பாராட்டுக்குரியது தான். அவர் அதெல்லாம் எவ்வளவோ பாராட்டலாம் அண்ணனை. பட் என்னன்னா அவரை மட்டும் சொல்லலை, மொத்தமாக சொல்கிறேன். நம்ம இந்த மாதிரி வந்து குரங்கு சட்டமே இருக்குது, அப்படி போடக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் இருக்குது. பட் ஆனால் உயிர்நேயத்துக்கு உயிர்நேயத்தை பார்க்கும்போது சட்டம் வந்து ஒன்றும் பொருட்டு கிடையாது. பட் இருந்தாலும் அதில் என்ன மைனஸ் அப்படின்னா, இந்த குரங்குங்க வந்து அதுக்காகவே வந்து ரோட்டு சைடு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுதுங்க. டாடாடாடாடா. செம்மல்ல. மக்கள் அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட ஒரு 55 பெண்டு தாண்டி வந்துட்டேங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும். கனசுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்கள். உண்மையாலும் நான் அது என்னென்னு சொல்கிறேன், சரி விடுங்க, அது அப்புறம் சொல்கிறேன். சரி வாங்க அப்படியே போகலாம் வாங்க. ஆனால் நல்லா சில்லு கிளைமேட்டு சூப்பராக இருக்குதுங்க. ஐயோ அந்த மாதிரிப்பா, இதுலேருந்து கிளைமேட்டே மாறும் மக்கள். இங்கே பாருங்க, மரமெல்லாம் பாருங்க, ரோட்டு மேலே சாஞ்சு இருந்துருக்கு. 62வது கொண்டை வீசி பெண்டு மக்கள். மொத்தம் வந்து 70 கொண்டை வீசி பெண்டு. இப்போ தான் 62வது வந்திருக்கோம். இங்கே பாருங்க, இந்த கொட்டியெல்லாம் பாருங்க, எம்மா பெரிய கொட்டின்னு. ஐயோ இது என்னங்க கொட்டியாங்க? அது பார்த்தா மலைப்பாம்பு மாதிரி இருக்குதுங்க. கொட்டி பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. ஐயோ மரமா இது கொடியா இல்லை மரமே இப்படிதான் இருந்துச்சா? சரி விடுங்க, இது அடியில் நிற்கிறது ஆபத்து. சரி போலாமா? இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன்லங்க, இந்த இடத்துல காலங்காத்தால் நேரமே ஒரு 6-7 மணிக்கெல்லாம் வந்தோம். இங்கே ஃபுல்லாக அப்படியே பனிமூட்டமாக மிஸ்ட்டாக இருக்குது மக்கள்ஸ், மேகமூட்டமாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது ஒரே ஒரு டைம் தான் அனுபவிச்சிருக்கேன் மக்கள்ஸ் நான். அவ்வளோ அழகான ஒரு இடங்க. ஆனால் இந்த அழகான ஒரு இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். பட் அது எடிட்டிங்கில் போட்டு நான் தெரியல. இப்போ நான் சொல்கிறேன் மக்கள்ஸ், இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், இந்த குவாட்டர் பாட்டிலு, வாட்டர் கேனு, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சிப்ஸ் பாக்கெட்டு, இந்த முறுக்கு பாக்கெட்டு, இதெல்லாம் பிளாஸ்டிக்கு. காரில் நான் ஒருத்தருங்க இப்போ ஒரு காருக்கு அது கார் இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த காரில் போகிறவர் சாப்பிட்டு அசால்ட்டாக தூக்கி போட்டு போயிட்டே இருக்காரு. இந்த சைடில் இந்த குப்பையெல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது மக்கள்ஸ். என்னமோ பெரிய கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்லி எல்லாம் எவ்வளோ நம்ம தமிழங்கூட்டம்லாம் எவ்வளோ நம்ம ஜாதி வெறி, அவங்க ஜாதி வெறின்ற விட ஜாதி உணர்வை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறோம். நான் தான் கெத்து, நான் தான் ஆண்ட பரம்பரை, அப்படி இப்படின்னா எவ்வளோ ஒவ்வொரு சாதியினரும் எவ்வளோ இது பேசுகிறான். ஆனால் இங்கே யாருமே சரியில்லை மக்கள். இந்த பிளாஸ்டிக் குப்பை போடுறதுல ஈவன் என்னை நான் சேர்த்தே சொல்கிறேன், நம்ம யாருமே சரியில்லை மக்கள். ஃபாரினர்ஸோடு ஒப்பிடும்போது நம்ம நாடு என்ன சொல்கிறேன், சித்த மருத்துவத்தில் நம்ம தான் தலை சிறந்தவன், தமிழன் எல்லாத்துக்கும் முன்னோடி, எல்லாத்துக்கும் தமிழை கெத்து, தமிழனாலே கெத்து தான் அப்படின்னு எவ்வளோ புராண கதை பேசுகிறோம். ஆனால் ஒரு சாதாரண விஷயம், ஒரு வாட்டர் கேனை குடித்தா அந்த வாட்டர் கேனை வந்து நம்ம கீழே கொண்டு போய் பிளைன்ஸில் போட்டால் கூட பரவாயில்ல, ஒரு குப்பைத்தொட்டியில் போடணுங்கிற ஒரு சென்ஸ் நம்ம யாருக்குமே இல்லை. ஒரு குவாட்டர் பாட்டில் குடித்தா அதை அப்படியே தூக்கி போட்டு போயிடுறது. யோசிச்சு பாருங்கள், அந்த குரங்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த குரங்கெல்லாம் எவ்வளோ பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த குரங்குக்கு இதாகும், இந்த ஒரு பூச்சி புழுவுக்கு, முக்கியமாக
இந்த இங்கே மெயினாக நம்ம வர ரீசன் எதுக்காக வரோம், இந்த அழகிய மரங்கள்லாம் சூழ்ந்துருக்கிறதுனால அந்த மலை எவ்வளோ அழகாக இருக்குது. பிளாஸ்டிக்கை போடும்போது மழை தண்ணி பிளாஸ்டிக்கு மேலே இருக்கும், அப்போ அடியில் மண்ணுக்குள்ளே போக விடாது. இப்படி காலப்போக்கில் வந்து அதிகப்படியான பிளாஸ்டிக் சேர 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 என்ன மக்கள் சாகும், கடைசியில் ஒன்றுமே இருக்காதுங்க. எல்லா மரத்துக்கும் அந்த மரத்துக்கான வேருக்கு வந்து தண்ணி போகாமலேயே இல்லை மக்கள், இந்த இதெல்லாம் வண்டி தான் போகட்டும், அந்த மரத்துக்கான வேருக்கான தண்ணி வந்து போகாமல் அந்த பிளாஸ்டிக் மேலே தடுத்துக்குச்சுன்னா அப்போ இந்த மரமெல்லாம் என்னங்க செத்து தாங்க போகும். ஏங்க உண்மையாலும் சொல்கிறேங்க, ஒரு உயிரை கழுத்தறுத்து கொல்றதை விட, உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு உயிரை கழுத்தறுத்து கொல்றதை விட ஒரு பிளாஸ்டிக் குப்பையை இந்த மாதிரி ஹில்ஸில் போடுறத அதான் விட பாவத்துலேயும் கொடிய பாவங்க. இந்த உலகத்தில் அணு ஆயுதத்தை விட பேராபத்து ஒன்று தான் இருக்குது. அது என்ன அணு ஆயுதத்தை விட பேராபத்து அப்படின்னா, நம்ம ஒன்று சொல்லலாம் மக்கள். அது என்ன அப்படின்னா வந்து இந்த பிளாஸ்டிக் தான் மக்கள். பிளாஸ்டிக்கை வந்து எல்லா பக்கம் போட்டு இது இப்போ தெரியாது மக்கள், வருங்காலத்தில் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் அப்போல்லாம் கண்டபடி பேச போகிறேன். நம்மளுடைய சந்தையினரெல்லாம் முன்னோர்கள் அந்த பாட்டா இவனுங்கெல்லாம் செஞ்ச தப்பு பாருங்க, நம்மளுக்கு ஒன்றுமே எல்லாம் போயிருச்சு. எல்லாம் வெறும் படத்தில் மட்டுமே பார்ப்பாங்க. ஓ கொல்லிமலையா, ஓ இவ்வளோ மரம் இருக்கும், இப்படிலாம் இருக்கும். நம்ம வீடியோ மேபி அப்போ வரைக்கும் இந்த யூடியூப் இருந்துச்சுன்னா கூட இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓ கொல்லிமலை இவ்வளோ மரங்கள்லாம் இருந்துச்சா, ஃபுல்லாக இயற்கை சூழ்நிலையாக இருந்துச்சான்னு சொல்லி கண்டிப்பாக இன்னொரு 50 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய கிட்ஸ் எல்லாம் வந்து அப்படி தான் அதை அந்த வீடியோ பார்த்தா கொல்லிமலையை அனுபவிக்க போகிறாங்களே தவிர நம்மள மாதிரி நேரடியாக வந்து அனுபவிக்க மாட்டாங்க மக்களே. மூச்சு கட்டி பேசியிருக்கிற ஒரே ரீசன் என்ன கேட்டீங்க அப்படின்னா, தயவு செய்து சொல்கிறேன், மன்றாடி கேட்டுக்கிறேன். அதாவது இதுக்கு இப்போ எதுக்காக நான் ஜாதியில் பற்றி பேசுனா சொல்கிறேன், ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இனத்துக்கும் எத்தனை மன்னர்கள் போட்டால் வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் ஜாதி கொடியை பறக்க விட்டுக்கிட்டு எப்படியெல்லாம் எத்து காமிச்சிட்டு இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இப்படிலாம் பண்ணிட்டுருக்கோம். ஒவ்வொரு மதத்தினரும் எத்தனை அவங்க கலாச்சாரம் இப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் இந்த மனிதத்துக்கு பொதுவான ஒன்று என்ன கேட்டீங்க அப்படின்னா, இந்த இயற்கை வந்து இந்த ஜாதிக்கு அந்த ஜாதிக்கு இல்லை, இந்த மதத்துக்கு அந்த மதத்துக்கு இல்லை, எல்லாத்துக்கும் பொது, ஒவ்வொரு ஜீவராசிக்கு சமமாக ஈக்குவலாக இருக்கிறது இந்த இயற்கை தான். ஆனால் அந்த இயற்கையை நம்ம மனுஷ பயிலுக்கு மட்டுமே, ஃபாரினர்ஸ்லாம் இந்த விஷயத்தில் ஃபாரினர்ஸ் எவ்வளோ பரவாயில்லைங்க, அந்த குப்பை போடுறத நீட்டாக வச்சுக்கல எவ்வளோ பரவாயில்ல. பட் நம்ம இந்தியன்ஸ் மட்டும் இந்தியா விட்டு தெலுங்கு மக்கள், நான் இந்தியா கூட போகிறோம்ல, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை சொல்கிறேங்க, தயவு செய்து சொல்கிறேன், தமிழர்களே தயவு செய்து இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை இனிமேல் இந்த மாதிரி ரோட்டில் போடாதீங்க. அது என்ன சொல்கிறது, அந்த வேதனையெல்லாம் அது ரொம்ப வேதனையாக இருக்கட்டும், அது ரொம்ப கண்ணீர் விட்டு கத்தனம் போல் இருக்குது மக்கள். ஐயோ சரி ஓகே மக்கள், நம்ம ராஜா அங்கிட்டு நிற்கிறாரு, அப்படியே இங்கே பாருங்களேன். இந்த சருகெல்லாம் இருக்குல்லங்க, இந்த சருகெல்லாம் வந்து மழை பெஞ்சு இந்த மரத்துக்கு என்னாகும், மக்கி இந்த மரத்துக்கு உரமாக போகும், இந்த மரம் செலுத்து வளரும். பலாக்கா மரங்க ஜம்முன்னு இருக்குது பாருங்க, கொல்லிமலை பலாக்கா. இங்கே பாருங்க நிறைய காய் பிடிச்சிருக்கு, தெரியுதுங்களா? சும்மா கேஷுவலாக எடுத்தேன், அது என்னடானா மரம் கண்ணில் படுது. சூப்பருங்க, யோசிச்சு பாருங்க. இந்த இலதலையெல்லாம் இத்துது அப்படின்னா அந்த மரத்துக்கு உரமாகும். ஆனால் நம்ம போடுற பிளாஸ்டிக்கு என்னங்க, அதனால் இங்கே பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் தான் மக்கள், அங்கங்கே கிடக்கிறலாம் இதெல்லாம் கொஞ்சம் தான். அங்கே நம்ம வண்டி நிற்கிற இடத்துல நிறைய கிடந்துச்சு, இதை பாரு இங்கே கிடக்குது பார்த்தீங்களா மக்கள், விளையாட்டுக்காக சொல்கிறேன். இங்கே பாரு இங்கே கிடக்குது. ஒரு நிமிஷம் இந்த இடத்த யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு இடம். இங்கே பாருங்க மக்களே, மனசாட்சி இருக்கிறவன் இப்படி பண்ணுவானா மக்களே? கொஞ்சமாவது அவன் போதை தான் முக்கியம்னு சொல்லி அவன் உடம்பை அழிச்சுக்கிட்டு, அதாவது சரக்கு அடிக்கிற நானும் தான் மக்களை அடிக்கமானலாம் சொல்ல மாட்டேன், நானும் சரக்கு அடிக்கிற ஆள் தான் சரிங்களா, ஆனால் அப்பப்போ சரக்கு அடிப்பேன். ஆனால் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் மக்களே, இப்படியெல்லாம் ஒரு இருக்கிற இடத்துல சத்தியமாக போட மாட்டேன். அது கேங் அடித்தாலும் சரி, தயவுசெய்து டம்ளர் கொண்டு கால ஓடுங்கடா அப்படின்ட்டுருவேன் மக்கள். அவ்வளோதானுங்க, பக்கமாக வந்துட்டோம், சோளக்காட்டுக்கு பக்கமாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்த ஊர் சோளக்காடு நினைக்கிறேன். நம்ம ரெகுலர் பணியார கடை இங்கே தான் இருக்குது. அக்கா கேட்கும் பாருங்க, அன்றைக்கி எடுத்த வீடியோ போடலையா அப்படின்னு கேட்கும் பாருங்க. ஹாய் தனியாக தான் வந்துட்டேன். அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் போட முடியல, செல்லு தொலைஞ்சு போச்சு. செல்லு எப்படி தொலைச்ச? அதை ட்ரெயினில் அங்கே முருதேஸ்வரா கோயில் போயிட்டு மங்களூர் வந்தேன்னா தூங்கிட்டு வந்தேன், சீட்டு மேலே போட்டுன்னு தூக்கிட்டு விட்டாங்க. எங்கள் பையனோட ஃப்ரெண்டு லேப்டாப்பவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, திருப்பூர்லேருந்து வரும்போது. லேப்டாப்பவே காணாம, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே 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 சரி சரி. எத்தனை செல்லு கண்ணு? 70,000 ரூபா. ஐயோ கண்டுபிடிக்க முடியாதாப்பா? தெரியல, அது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குதுங்க. குடு சரி, பணியார் இருக்கா? இப்போதான் வந்தேன், இப்போதான் ரெடி சாம்பார் வச்சுட்டு இருக்கேன். இப்போதான் சாம்பார் வச்சுட்டு இருக்கேன், போயிட்டு ரிட்டர்ன் வருதா? சரி ரைட்டு. ஐயோ மக்கள், சரி ஓகே. இங்கே பாருங்க பலாப்பழம் பாருங்க, எம்மா பெரிய பலாப்பழம் பாருங்களே. இது என்னக்கா அது இத்த சொட்டு இருக்குது பலாப்பழம்? ஐயோ சாமி, நானும் இத்த சொட்டு பலாப்பழம் இன்னைக்கு தாங்க. ஐயோ
பார்த்துருக்குறேன், ஆனால் இவ்வளோ பெரிய பலாப்பழத்தை பார்த்துருக்குறேன். பட் தன்னந்தனியாக பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. செம்ம மக்கள்ஸ். அடுத்து பாருங்க, இப்போ நம்ம வந்திருக்கிற ஒரு தான் சோளக்காடுங்க. கொல்லிமலையில் வந்து முதல் ஊரே வந்து சோளக்காடு தாங்க. சரி ஓகே வாங்க போகலன்னா. கடையெல்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ணல. இங்கே ஓப்பனில் இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இங்கே கொல்லிமலையில் வந்து மிளகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராம்பு, இதெல்லாம் தான் கொல்லிமலையில் விளையிறதுங்க. அதுபோக இங்கே பாருங்கள் கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இதெல்லாமே வெளியிருந்து வாங்குறது தான். இந்த சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் வந்து வெளியிருந்து வாங்குறது. கொல்லிமலையில் வந்து எக்ஸ்பெஷலாக விளையிறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா மிளகு, அதுக்கப்புறம் கிராம்பு, இது 2 தான் விளையும். ஆனால் இங்கே எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்குன்னு வைங்களேன். அதனால் வந்து எல்லாம் பேக்கெட்டாக போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. சூப்பராக இந்த மாதிரி கடை நிறையா கடை இருக்கும் கொல்லிமலையில். இந்த இதெல்லாமே இந்த தானியங்களாக வெளியிருந்து வாங்குறது தான். ஆனால் இங்கே பாருங்கள் மிளகெல்லாம் பாருங்கள் பாக்கெட் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். மிளகு, அது கிராம்பு, திப்புளி, அந்த இதுன்னு சொல்லிட்டு நிறைய. ஆனால் எல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க, செம்ம. அந்த கடல் பாசி முதல் கொண்டு இருக்குது பாருங்க, செம்மையா பாருங்க. இது கருப்பு இது இருக்கு மல்லங்க, கரிஞ்சீரகம் அதுன்னு நினைக்கிறேன். மிளகு பாருங்கள் அங்கே இருக்குது பாருங்கள். இந்த பாக்கெட் எவ்வளோங்க? அது பாக்கெட் எவ்வளவு இதுங்க? அந்த ஒட்டு மட்டும் போட்டு வச்சுருக்கீங்களே. செட்டை 700 ரூபாயா? இங்கே பாருங்க, இந்த செட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா பாருங்கள் மக்கள்ஸ். ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் இது ஜீரகம், வெந்தயம், கடுகு, சோம்பு, அதுக்கப்புறம் மிளகு. இது எவ்வளோங்க? அது அரை செட்டா? அது அரை செட்டு 700 ரூபாயா? ஓகே அரை செட்டு 700 ரூபாய்ங்களாம்மா. இது வந்து அரை செட்டுன்னு சொல்கிறாங்க. 700 ரூபாயாம்மா மக்கள்ஸ். சூப்பருங்க. நம்ம ஊரில் வெளியில் வாங்கினா கண்டிப்பாக மளிகை வாங்கினா அதை விட அதிகமாக தான் இருக்கும். அப்பா ஓகே, வேணா போகும்போது வேணா பார்க்கலாம், எதை வாங்கிட்டு போகலாம் மக்களே. சரி ஓகே வாங்க போகலாம். சோளக்காடு வந்துட்டோம், முன்னாடி போகலாம் வாங்க மக்கள்ஸ். இங்கே அரப்பளீஸ்வரர் கோயில் போகிறதுக்கு முன்னாடி இந்த உழவர் சந்தை இருக்குது தெரியுங்களா. பழங்குடியினர் சந்தைன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா ரிட்டன் நம்ம குளிச்சுட்டு சாயம் போட்டு டைம் ஆயிடுச்சுன்னா சருன்னு போனாலும் போயிடுவோம். ஸோ அந்த கட்டத்தில் இப்போயே எடுத்தலாம்னு சொல்லி எடுக்கிறேன். இங்கே வந்து கொல்லிமலையில் விளையக்கூடிய பலாப்பழம், அன்னாச்சி பழம், நிறைய ஃப்ரூட்ஸ், மாங்கான்னு சொல்லிட்டு நிறைய செவ்வாழைப்பழம் அது நிறைய வச்சுருப்பாங்க. உள்ள போய் காட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் கொல்லிமலை வந்தீங்க அப்படின்னா முதல்ல காமிச்சிடலாம். அந்த மிளகு அதெல்லாம் வாங்க சொன்னேன் தெரியுங்களா, அது வாங்குங்க. முக்கியமாக இந்த பழக்கடைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழம்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை வாங்க மறந்துடாதீங்க. உள்ளே போய் காட்டுற பாருங்க, உள்ளே போய் நறுமணமாக இருக்கும் மக்கள். பழத்தினுடைய வாசம் அப்படி இருக்கும். வாங்க காட்டுற பாருங்களேன். பாருங்க பழங்குடியினர் சந்தைன்னு சொல்லி வச்சுருக்காங்களா. அப்பா இங்கே பாருங்க பலாப்பழத்தை பாருங்கள், எத்தனை பலாப்பழம், என்ன கணக்கு. மாங்காவை பாருங்கள், அன்னாச்சி பழத்தை பாருங்கள் மக்கள்ஸ். ஐயோ, இங்கே ஒரு வகையான மாங்காய், இங்கே ஒரு வகையான மாங்காய், அது அந்த ஊட்டி ஆப்பிள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மலவாழை இருக்கும் இல்லைங்க, மலவாழைப்பழம். ஐயோ அப்பா பயங்கரமாக இருக்குது ஐயா. இங்கே பாருங்கள் தெரியுதா, அப்படியே வாசம் கொல்லுது மக்கள்ஸ். செவ்வாழைப்பழத்தை பாருங்கள் தெரியுதா, செவ்வாழைப்பழம். இங்கேயும் பாருங்கள் பலாப்பழம். இந்த பாருங்க அண்ணாச்சி. சூப்பர் சூப்பருங்க. வேற லெவல். இங்கே பாருங்க சுற்றி பாருங்க, இங்கேயும் பாருங்க பலாப்பழமா. ஐயோ இங்கே பாருங்க அண்ணாச்சி பழம் பாருங்க, மாங்காவை பாருங்க, மாங்காய், செவ்வாழை. அக்கா ஓ ரைட்டு இங்கே பாருங்க மக்கள்ஸ், இங்கே இருக்கு. இது எனக்கு அது இந்த கலர் இருக்கு, செவ்வாழை தானா? இங்கே பாருங்க, இது ஒரு செவ்வாழை, அது ஒரு செவ்வாழை, இது ஒரு செவ்வாழை, எல்லாம் ஒரே டேஸ்ட் தான். ஓகே எனக்கு ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி வருமா? இது மலை வாழைப்பழமா? ஓ சரி ஓகே. இது தேன் வாழையா? இது மலை பூம்பழம். ஓ எதுக்கா இது மலை புளியா? ஓ இங்கே மலையில் விளையக்கூடிய புளி மக்கள். புளிங்க இருக்கு மலைங்க, அது வந்து மலையில் விளைஞ்சு அது பாருங்க எப்படி உருட்டி வச்சிருக்காங்க பாருங்க. புரியல எப்படிக்கா? ஓ சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா? ஓ சரி என்ன ரேட் வருது அது? 300 ரூபா. ஒரு உருண்டை 300 ரூபா. ஓ ஓகே மக்கள். இங்கே பாருங்களா, இந்த உருண்டை வந்து 300 ரூபா வருதாம்மா. நல்லெண்ணெய் போட்டு இடிச்சு உருண்டை பிடிச்சி வச்சிருக்காங்களாம்மா. இதெல்லாம் எப்படிக்கா, எவ்வளோ நாளுக்கா தாங்கும்? 10 வருஷம் தாங்குமா? அப்படியேங்க அப்பா. சரி எதுவுமே ஆகாது. ஓ சரிங்கக்கா. எதுக்கா? இந்த பாருங்க அதான் பாருங்க ஊட்டி ஆப்பிள் இருக்குல்லங்க, வாட்டர் ஆப்பிள். ஓகே சூப்பர்க்கா, சூப்பர். ஏங்க மக்களே இது என்னங்க இது? அண்ணா என்னண்ணா இது இவ்வளோ பெருசு இருக்குது? செவ்வாழையா? ஐயோ இவங்க பாருங்க மக்கள், ஒரு பழத்தினுடைய சைஸை மட்டும் பாருங்க, சரியான பெருசுங்க.
இங்கே பாருங்களேன், நம்ம கை இருக்குல்ல, இங்கே பாருங்களேன், இந்த கையளவு இருக்குதுங்க, அவ்வளோ இதாக இருக்குதுங்க, திக்காக இருக்குது. என்ன ரேட்னா சொல்லுவீங்க? 20 ரூபா. என்ன 20? ஒரு பழம் 20 ரூபாயா? ஒரு பழம் 20 ரூபா. ஓ சரி சரி சரி, ஒரு பழம் 20 ரூபானாலும் இங்கே பாருங்க. ஐயோ அண்ணா, இது என்னன்னா உரம் போட்டிங்க, இத்த சூடு வந்துருக்குது. இதெல்லாம் மாட்டு எருவா. மாட்டு எருவா? கெமிக்கல் உரம்லாம் கிடையாதா? ஐயோ மக்கள் பாருங்க, சரியான பெருசுங்க மக்கள். கேமரால எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, நேரில் பார்த்தா தான் என்னுடைய ஒரு இவ்வளோ பெரிய வாழைப்பழத்தை இன்னைக்கு தான் பார்க்குறேன். பயங்கர பெருசுங்க. ஐயோ அப்பா, நம்மளுடைய அந்த நார்மல் வாழைப்பழம் இருக்கலைங்க, அதெல்லாம் வந்து 3 வாழைப்பழம் 4 வாழைப்பழம் போட்டோம் அப்படின்னா நார்மல் செவ்வாழையே 2 செவ்வாழை போட்ட மாதிரி ஒரு செவ்வாழைக்கு ஈக்குவலாக வரும். அவ்வளோ இதாக விளைஞ்சிருக்கு பாருங்க மலையில். அம்மாங்க, பெருங்கூட்டு வாழைப்பழம். 2வது வாழைப்பழங்க. வாழைப்பழத்தையும் இறங்கிட்டான். அதுவும் அங்கே பண்ணிடுற இல்லையா, நம்ம அங்கே நீர்வீழ்ச்சி இருக்குல்லங்க, அங்கே குளிச்சுட்டு மாட்டி மேலே வரும்போது சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா வேறு ஃபால்ஸில் ஏதோ மாசிலா ஃபால்ஸ்லையோ நம்ம வெளியே இதுலேயே ஒன்று, நான் மாசிலா ஃபால்ஸ்னு நினைக்கிறேன், அங்கிட்டு இருக்கும் பண்ணியார், அங்கே செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் காலங்கத்தான் நேச்சுரலாக சாப்பிட்ணும் பழத்தை இறங்கிட்டேன். தேன் வாழை ஒரு பழம் 3 ரூபா தான், பெரிய பழம். மேலே இந்த பழம் 6 ரூபா 7 ரூபா சொல்லுவாங்க, வெறும் 3 ரூபா மக்கள். பாருங்க, இந்த பழம் வெறும் 3 ரூபா தான். 3 பழம், ஃபஸ்ட்டு ஒன்று சாப்பிட்டு 2வது ஒன்று சாப்பிட்டு, இப்போ இந்த பழம் சாப்பிட்டா வேலை முடிஞ்சு, காலை உணவு முடிஞ்சு, மதியம் உணவு பணியாரம் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? சின்ன விலைங்க, அதை இதை எடுத்துக்கலாம்ல, இந்த மாதிரி சின்னதா. ரைட், ஓகே மக்கள். அடுத்து பாருங்க, பன்னாச்சி பழம் சாப்பிட்டு காலை உணவு ஃபுல் அண்ட் ஃபுல் பழத்துலேயே முடிக்கிறோம்ங்க. ரைட்டு, பக்கா பக்கா. தம்பி ஒண்டி தான் வந்திருக்கிறியா? ஆமாக்கா, ஒண்டி தான்க்கா வந்திருக்கேன். ஏன் ஒரு பசங்க கூட்டணும் இல்லாமல்ல? இல்லைக்கா, நான் அப்படியே டக்குன்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். பசங்களாவது பொண்ணாவது கூட்டணும் இருந்தா? பொண்ணெல்லாம் வீட்டில் இருக்குதுக்கா, கல்யாணம் ஆயிடுச்சு. அக்கா ஒரு நக்கல். வந்து ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு நம்மளாம் ஃபேமிலி மேன். பையன் இருக்கிறேன், அடுத்து பையனோட தான் வரணும். அப்படியா? ஆமாம். அக்கா நீ பேச்சுலர்னு நினச்சிக்கிச்சிங்க. ஓகே ஓகே, பரவாயில்ல, தப்பு இல்லை. பல்லை வாக்காமல் இருந்தா சரி. போடுங்க, செம்ம மக்கள், ஜம்முன்னு அரைஞ்சிட்டாங்க பாருங்க. நம்ம ஊர் கொடுமுடிக்கா. என்னக்கா மிளகாத்தூள் வேணாக்கா, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட், ஓகே மக்கள்ஸ், வாங்க சாப்பிட்லாம். அன்னாச்சி பழம். வாவ், வாழைப்பழம் சாப்பிட்டோம், அதுக்கடுத்து அன்னாச்சி பழத்தில் இறங்கியாச்சு. வாங்க மக்கள் சாப்பிட்லாம். ஆர்டிஃபிஷியலாக வேணாம், நேச்சுரலாகவே அப்படியே சாப்பிடுவோம். சரிங்க, சாப்பிட்றேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. எங்க கொல்லிமலை பழம் ஈரிக்கே வருது, உரம் எதுவும் போட மாட்டோம். உரம்லாம் கிடையாது, உரமெல்லாம் இல்ல, ஈரிக்கே தான் வரும். இயற்கை தான் வரும். ஆனா அன்னாசி கொத்துறது தான் இந்த காலு கையெல்லாம் பூரா கிழிச்சிடும், அது ரொம்ப கஷ்டம். அறுவடை பண்றது. ஆமா, அறுவடை பண்றது, களை வெட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆமா, இந்த முள்ளெல்லாம் கிழிக்கும். இந்த முள்ளு ஃபுல்லா கிழிச்சிடும் கையில. சட்டை முழு கை சட்டை போட்டுனா இது வேலை செய்யும். ஓ ஓகே ஓகே ஓகே. இருக்கா சூப்பர். தேன் வாழை நல்லா இருந்துச்சு. தேன் வாழை 3 பழம் 10 ரூபாய்ங்க. அக்கா அன்னாச்சி பழம் பண்ண எடுத்து சாப்பிட்டது 10 ரூபா தானா? இங்கே பாருங்க மக்களே, 8 பழம் தான் இப்போ நமக்கு அறிஞ்சாங்க, வெறும் 10 ரூபா தான். பரவாயில்ல, சூப்பருங்க. அடுத்து இந்த பலாப்பழம் கொடுத்தாங்க மக்கள். இது வந்து நான் கூட பச்சை நினைச்சேன், ஆனால் தேன் மாதிரி இருந்துச்சுக்கா. அது கொல்லிமலை பலாப்பழம், கொல்லிமலை தான், வேற லெவல். மிளகாத்தூள் வேணாம். சரி ஓகே மக்கள், காலை உணவு பழத்துலேயே முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு அரப்பேஸ்வரர் கோயில் போயிட்டு ரிட்டன் வரும்போது வேணுங்கிற பழம்பெல்லாம் வாங்கிட்டு கிளம்பலாம். ஓகே ஓகே. இதிலிருந்து மக்கள் அப்படியே பாருங்களேன், எல்லாமே மிளகு தோப்பு தாங்க, தெரியுதுங்களா? செம்மையாக இருக்குது, எல்லாம் மிளகு தோட்டம் தான். அந்த பக்கம் அப்புறம் அங்கங்கே வந்து வீடுகள், ரெசார்ட்லாம் நிறையா இருக்கும் கொல்லிமலையில். இங்கே இருக்குது பாருங்கள் மக்கள், பெட்ரோல் பங்கு. ஆக்சுவலாக கொல்லிமலையில் வந்து ஒரு 2 பெட்ரோல் பங்கோ 3 பெட்ரோல் பங்கோ இருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த பெட்ரோல் பங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா செம்மேடு இருக்குல்லங்க, செம்மேட்டுக்கு பக்கத்தில் சோளக்காட்டுலேருந்து செம்மேடு போகிற வழியில் இருக்குது. வல்வில்ஓரி அரசு பழங்குடியினர் பள்ளிங்க. வல்வில்ஓரி அப்படிங்கிறது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா அவர் தான் வந்து கொல்லிமலை ஆண்ட மன்னருங்க. பலாப்பழ சீசனாக இருக்குது. பலாப்பழம் நிறைய காய்ச்சிருக்குதுங்க. எந்த மரத்தில் பார்த்தாலும் இங்கே பாருங்களேன், பலாப்பழம் கொத்து கொத்தாக இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பிஏ ரெசார்ட்டுன்னு சொல்லியிருக்கல மக்கள்ஸ். இதில் வந்து எப்படின்னா ரெசார்ட்டு இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாட்ஜு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்குலாம் கிடைக்குங்க. உள்ளே போகணும், இதுக்குள்ளே போகணும். அரப்பளீஸ்வரர் கோயில் செல்லும் வழி 11 கிலோமீட்டர் இங்கே தான், இதுக்குள்ளே போகணும். இதுதான் நான் அந்த அங்கேருந்த இது. இதில் வந்து நம்ம எப்படின்னா அது ஒன்று ஏதோ சொல்லுவாங்க, அது நான் சொல்கிறேன், அப்படி போப்போ சொல்கிறேன். அரப்பளீஸ்வரர் கோயில் போகிற வழி இதுதான், வாங்க போகலாம். அதாவது எப்படின்னா அதில் 200 ரூபா கொடுத்தோம்னா அது பேர் ஏதோ என்னமோ சொல்லுவாங்க மக்கள். அது எப்படின்னா தடுத்தெடுத்து இருக்கும், ஒரு அட்டை மாதிரி தடுத்தெடுத்து இருக்கும். ஒரே ஒரு பெட் இருக்கும், அதில் படுத்துக்கலாம். ரூம் மாதிரி இருக்காது, அது வெறும் 200 ரூபா தான் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் தனியாக ரூம் வேணாலும் ரூம் இருக்குது. அதுவோ வந்து ரெசார்ட் தனியாக வந்து நம்மளுக்கு ஒரு வீடு மாதிரி சின்னதாக குடில் மாதிரி வேணுனாலும் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிஏ ரெசார்ட் நல்லா இருக்குன்னு வைங்களேன். நான் தங்கினது வரைக்கும் அதை விட ரிச்சான ரெசார்ட்லாம் இருக்குது, பட் நான் போனதில்லை. நான் 11 கிலோமீட்டர் போகணுங்க அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு. ஊருக்கால என்ட்ரன்ஸ் ஆகி தான் போகணும் மட்டும் இது. இங்கே பாருங்க, இதே மாதிரி தான் மக்கள். மிளகு தோப்பு தான் இதுக்கு மேலே எல்லாம், எங்கே பார்த்தாலும் இந்த பாருங்க எல்லாம் மிளகு தோப்பு தான். ஒரு தனி உலக மக்கள். கொல்லிமலைன்றது ஒரு தனி உலகம் மாதிரி. என்ன உலகந்தான். பாருங்க அருமை இருக்குது, நல்லா நெல் நட்டுருக்காங்க, நடவு நட்டுருக்காங்க மக்கள். கொல்லிமலையில் வண்டி கிடையாதுங்க. வண்டி இருக்குது, இந்த வயலில் ஓட்ட முடியாது. ஓ, இந்த வயலில் ஓட்ட முடியாதுங்களா? செயின் பிளாக் விட்டாலும் ஓட்ட முடியாதுங்களா? அந்த செயின் வண்டி விட்டாலும் ஓட்ட முடியாதா? அப்போ கையில் தான் எடுத்து அடிக்கிறீங்க. ஓ சரி. ஓகே. இங்கே பாருங்க மக்கள், தெரிகிறதா? இதெல்லாம் என்ன நெல்லுங்க ஐயா? இதெல்லாம் பொண்ணு 64 20. 64 இருக்குதா? 64 20. அப்புறம் 2ஆம் நம்பர் சம்பா. 2ஆம் நம்பர் சம்பா. 36 போடுவீங்களா? 36 26 இதெல்லாம் நிறைய நெல் இருக்குது. நிறைய இருக்குது. பாரம்பரிய நெல் ஏதாவது போடுவீங்களா? அதெல்லாம் போடுறதில்ல, எல்லாம் நம்ம கீழே மாதிரி தான். சரி ஓகே. அப்படி போய் பாட்டு வரட்டுங்களா? சரி ஓகே மக்கள், வாருங்கள் செல்லலாம். வண்டி விட்டுலாம் இதில் உள்ள கிள்நாடு மாதிரி அறுக்க முடியாது. மாணவர் இதெல்லாம் ஆகலாம். அதான் கையில் அறுத்தா உண்டு. அவங்க கையில் தான். இப்போ நெல் மட்டும் தான் போடுவீங்களா, வேறு ஏதாவது பயிரிடுவீங்களா? இதில் நெல் தான் போட முடியும், வேறு எதுவும் போட மாட்டாங்க. ஓ சரி ஓகே மக்கள், வாங்க போகலாம். சரிங்க. சரி. இங்கே பாருங்க மக்கள், தெரிகிறதா? செம்ம. வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க மக்கள்ஸ். வேறு லெவலுங்க. ரொம்ப நாள் ஆசை கொல்லிமலையில் வந்து இப்படி வந்து இந்த ஒவ்வொரு டைம்லையும் ரோட்டில் பார்த்துட்டு ஏகப்பட்ட டைம் போன காலம் முட்டுங்க. ஆனால் இன்றைக்கி தான் வந்து உள்ளே இறங்கி களத்தில் இறங்கியிருக்கிறோம். இங்கே பாருங்க அக்கா, பாருங்க மாட்டுக்கு பிள்ளை அறுத்து கொண்டு போயிட்டு இருக்குது பாருங்க. சூப்பரக்கா. இங்கே பாருங்க நெல் கதிர் பார்த்தீங்களா? தெரில, இதுலேயும் வந்து ரசாயன உரம் போடுவாங்கள இடத்த இருக்குது. தண்ணி வித்தியாசமான கலராக இருக்குது. அக்கா கெமிக்கல் உரம்லாம் போடுவீங்களா இப்படி? இல்லை மாட்டு சாணம் மட்டும் தான் போடுவீங்க? உரம் போடுவீங்க? அதான் எல்லாம் மாறிடுச்சு மக்கள். மலை கிராமத்துலேயுமே இப்போ எல்லாமே வந்து கெமிக்கல் உரத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் காலம் மாதிரிலாம் மாறுறது தானே. சரி வாங்க அப்படியே இந்த வாரத்தில் நடந்து போவோம். வாவ், இங்கே பாருங்க மக்கள்ஸ், எப்படியெல்லாம் வயல் திட்டிருக்கிறாங்க பாருங்களேன். இதே மாதிரி தான் மக்கள்ஸ். இந்த பாருங்களேன், இந்த வயல்லாம் பாருங்கள், சின்னதாக இருக்குதுங்களா? அப்படியே இங்கே பாருங்க, இங்கேயும் சின்னதாக இருக்குதா? இதெல்லாம் கூட கொஞ்சம் பெருசாக இருக்குது. வாங்க அப்படியே போகலாங்களா? ஐயா பாருங்க முன்னாடி வராரு, முடியல விட்டுருக்காரு ஜம்முன்னு, மலைவாசி மாதிரியே ஜம்முன்னு அச்சசல் அவர் அப்படியே இருக்கிறாரு. கொண்டையெல்லாம் வச்சுக்கிட்டு வாங்க பேர் கேட்டு பார்க்கலாமா? ஐயா உங்கள் பேர் என்னங்க ஐயா? செல்வம். ஓ, பேர்லாம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கிறீங்க. பழைய ஆளுகளுக்கு தான் வந்து பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வயதானவங்க தாத்தாவில் இருக்காங்களா, அவங்க பேரில் வேணா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நான் கூட உங்கள் பேர் எதாவது வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக சொல்லிங்கன்னு நினச்சேன். தமிழில் செல்வம்ட்டார். செல்வம் நம்ம ஊர்லேயும் செல்வம் வைக்கிறாங்க. செல்வராஜுங்களா? சரி சரிண்ணா, ஓகேண்ணா. ஓகே சரி வாங்க மக்கள்ஸ் போகலாம் வாங்க அப்படியே. அந்த
முக்கோண சேஃபில் வந்து வயல் சொன்னது சரிங்களா, அந்த வயலை பார்த்துக்க நான் சொல்கிறேன்னு சொன்னேன். பார்த்தீங்க என்ன அப்படின்னா, எங்கள் தோட்டமுமே வந்து எனக்கு ஒரு நடந்து பிடிச்சி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிங்க சின்ன சின்னதாக தான் மக்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மொதல் ஜேசிபிலாம் கிடையாது. அப்போல்லாம் ஜேசிபிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். டோசர்னு சொல்லுவோம். அது இருக்குமில்லங்க, அதை போட்டு தான் வயலெல்லாம் ஃபஸ்ட்டு சின்ன வயலாக இருந்தது பெரிய வயலாக திட்டுனாங்க. ஆனால் சின்ன வயலாக இருந்தப்பெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நெல் தான் நடுவோம் மேக்ஸிமம். அந்த மாதிரி கரும்பெல்லாம் எதுவுமே நட மாட்டாங்க. என்றைக்கு இந்த ஜேசிபி இந்த டோசர்லாம் வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் நிலத்தெல்லாமே பெருசு பண்ணி நீளம் பண்ணி இந்த கரும்பு அந்த மாதிரிலாம் பெரிய பணப்பயிரெலாம் நட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்போக நெல் தான் மக்கள் எப்போவுமே அப்படி தான் இருந்துச்சு. வாவ் சூப்பருங்க. சரி வாங்க அப்படியே வாங்க போகலாம், வாங்க அரிசிட்டுக்கிறாங்க அங்கே பக்கத்தில் வந்தாச்சு. ஓகே மக்கள், இங்கேயே செப்பலை கழட்டி விட்டுங்க. நானும் விவசாயியாக காட்டுக்குள்ளே இறங்க போகிறேன். ஃபேனை ஃபஸ்ட்டு மடிச்சு விட்டுக்கிறேன். எப்பா ஓகே சூப்பர். நெல்லெல்லாம் காற்றுல ஆடிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே நடந்து போன பாதை பாருங்க, தனியாக தெரியுது பாருங்க. இதே கேப்பில் நடந்து போகலாம் வாங்க காட்டுக்கல. ஐயோ சரியான சில்லாக இருக்குதுங்க தண்ணி. மண்ணே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. அது ஒரு வித்தியாசமாக இருக்குதுங்க. பொதுன்னு இருக்குது. அந்த ஐயன் ஏன் வந்து இதுக்கு வந்து டயர் இந்த நெல் எடுக்கிற மிஷின் செட் ஆகாதுன்னு சொன்னார். எனக்கு இப்போ தான் புரியுது. மண் பஞ்சு மாதிரி வெயிட் இருக்குதுங்க. மண் மாதிரியே இல்லை, பஞ்சு மாதிரி இருக்குது. சரி ஓகே மக்கள், வந்துட்டோம் பக்கமாக. பாருங்க எப்படி அடிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க. பழங்கால முறைப்படி நல்லா அறுத்து அந்த இதில் வச்சு அடிக்கிறது. உரல் இருக்கு மேலே, உரல் கட்டை இதில் வேணால் அடிக்கலாம். தெரியுதுங்களா? வாவ், சின்ன கட்டையை கட்டி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் கட்டி அடிப்பாங்க அந்த நெல்லெல்லாம். அது கல் அடிக்கிறாரு, இவர் கட்டையில் அடிக்கிறாரு. நம்ம ஊரில் வந்து உரல் இருக்க மேலே உரல் அடிப்போம். சூப்பர். வாவ், பச்சை இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா. இங்கே பாருங்க மக்கள், சின்ன கத்தையாக கட்டி இது என்னக்கா நெல்? பொன்னியா? ஓகே பொன்னி நெல்லாமாங்க. இங்கே வாங்க அடிக்கிறாரு வருங்க. இப்படி தாங்க, இந்த மாதிரி தான் வந்து அந்த காலத்தில் எல்லாருமே நெல் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அறுத்து அடிக்கிறதுக்கு மட்டும் மிஷின் இருந்துச்சு. இப்போ அறுக்கிறது அடிக்கிறது எல்லாமே காட்டுக்கால வண்டி வந்துச்சுட்டு நெல் அப்படியே அப்போதைக்கு அப்போ வந்துடுது. சோறு மக்கள் தெரியுதுங்களா? அடிச்சுட்டு இங்கே பாருங்க வைக்கப்புல் இருக்கலங்க, அதை இங்கே ஓட்டுறாங்க பாருங்க. தெரியுதுங்களா? இப்படி தான் நெல் அடிக்கிறதுன்றது பழங்கால முறைப்படி இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தாம்பு கட்டுவாங்க. அதான் இங்கே அந்த வைக்கப்புல் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாட்டை விட்டு முறுக்கி விடுவாங்க. அப்போ தான் வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெம்பர் இருக்குது இல்லைங்க, இந்த டெம்பர் வந்து பில்லு வந்து நல்லா ஒட்டஞ்சி நல்லா இருக்கும். அதுக்காக இது பண்ணுவாங்க. அது இதில் இருக்கிற சின்ன நெல்மணியில் உழுவுமா தாம்பு கட்டும் போது? ஓகே இதில் இருக்கிற ஒட்டிகிட்டு இருக்கிறது விழுந்துடும். கரெக்ட். சூப்பர் மக்கள். அடிச்செல்லாம் தூக்கிட்டு எங்கள் ஓட்டி அங்கே ஓட்டியே போட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்க. இப்போ இது தாம்பு கட்டலிங்களா? அதை மாடு இல்லையா? சரி மாடு இல்லையா மக்கள் தாம்பு கட்டில் ஓடிக்கிறாங்க. மனசை இந்த மாதிரி தாங்க அந்த காலத்தெல்லாம் பண்ணுவாங்க. சூப்பர். துண்டை வச்சு பாருங்க எப்படி சுற்றி விட்டு எப்படி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அடிக்கடிக்கு நெல்மணி இப்படி உந்து வருது வருங்க. நாங்கள் அப்படி காட்டுறேன். சரி நெல் ஒரு சேர்த்து காட்டலாமா? ஏன்னா நெல் பச்சை வைக்கிற மாதிரி இருக்குது. ஓ நல்லா விளையிலிங்கிறீங்களா? இன்னும் 4 விட்டு இருந்து விளைஞ்சுதான் இருக்கும்ல? ஓ ஒன்று விளைஞ்சிருச்சு ஒன்று விளையில, அப்படியே கொட்டி போயிரு, காட்டுக்கால கொட்டி போயிரு. அதான் ஓகே சூப்பர் கொட்டி போயிரு. அதான் புரியுது. மக்கள்ஸ், என்னால் வீடியோ எடுக்கிறத விடவே முடியல மக்கள்ஸ். இந்த ஊர் பேர் வந்து ஊர்ப்புறம். ஊர் பேரே வந்து ஊர்ப்புறம். இங்கே பாருங்க எல்லாம் வைக்கப்புல்லாம் அடித்து எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, ரோட்டு மேலே போட்டிருக்காங்க பாருங்க, அறுத்து கொண்டாந்து வச்சு எல்லாம் பாருங்க. கொல்லிமலை வீடுகளுங்க இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். கொல்லிமலை வில்லேஜஸ்லாம் ஜம்முன்னு இருக்குது பாருங்க. இதெல்லாம் பாருங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இந்நேரத்தில் பாருங்க குளிருதுன்னு சொல்லிட்டு ஓட்டி உட்காந்துருக்காது பாருங்க. ஐயா இதெல்லாம் எடுக்காமல் எப்படி மக்கள்ஸ் இருக்கிறது? அதான் எடுத்துகிட்டு இருக்கேன். அரப்பளீஸ்வரர் கோயில் மேலே ஏறணும் போல். 9 கிலோமீட்டர் போகணும் இன்னும்.
தெரியுதுமா? சூப்பருங்க. நமக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாமே மிளகு தோப்பு தான். மக்கள்ஸ் அடுத்து பாருங்க, போகிற வழியில் வந்து இந்த ஆயா வந்து தம்பி அரப்பளீஸ்வரர் கோயில் வரை கொண்டு விட்டுறே அப்படின்னுச்சிங்களா. சரி வாங்க ஏறுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால் வர வழியில் நிறைய விஷயங்கள் எடுக்க முடியல, அதை பிடிச்சிருக்கே இருந்தாலும் ஓகே. இப்போ போகிற வழியில் வள்ளலார் நீர்மோர் மூலிகை கஞ்சி இலவசம்னு சொல்லியிருந்ததுங்களா. அண்ணன் கையை காட்டி கூப்பிட்டாரு, வாங்க சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு. வள்ளலாருடைய பக்தர் போல் இலவசமாக உணவு கொடுக்குறாரு. வாங்க மக்கள் சாப்பிடலாம். சரிங்களா? ஓகே வாங்க மக்கள் சாப்பிட போகணும். ஓகே சூப்பர். ஊருக்காக என்ன சாப்பாடு? புதினா சாப்பாடு ஊருக்காங்க. நிறைய பேர் வராங்க மக்கள். அருமை மக்கள். காலையிலும் சோறுறீங்களா, அங்கே பணியாரம் கிடைக்கல, பல தான் சாப்பிட்டோம். இங்கே அண்ணா கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாரு. வள்ளலார் சாப்பாடு சாப்பிடணும்னு இன்னைக்கு இருக்குது. சரி ரைட்டு வாங்க நமக்கு. புதினா சாப்பாடுங்க சூப்பராக இருக்குதுங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சூப்பர் மக்கள். வயிறு நம்பி போச்சுங்க. போய் நிம்மதியாக போய் குளிக்கலாம். ஆயா கொண்டே அரப்பளீஸ்வரர் கோயில் விட்டுட்டு வாங்க எங்கேயும் போகலாம். ஐயோ மக்கள் வேற லெவலுங்க. இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை மக்கள். சரியா அல்டிமேட்டு.